நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரூலர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிப்ஸ் நம்ம கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 7.0 ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் தமிழ் டைப்பிங் நான் பண்ண போகிறேன். தமிழ் டைப்பிங்க்கு நான் மேலே RGB ஃபாண்ட் வச்சுருக்கேன். டைப்பிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இப்போது நான் F10 அப்படிங்கிறத கொடுத்தா போதும், எனக்கு கீழே TA அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே TAன்னு வந்துருச்சுங்களா. திரும்ப F10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு TAங்கிறது போயிடும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் முருகன் துணைன்னு நான் டைப் அடிக்கணும். F10 கொடுத்துட்டேன். முருகன் துணை அப்படிங்கிறத நான் டைப் அடிக்கிறேன். நான் எந்த எழுத்தை கிளிக் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி கேள்விக்குறியாக விழுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்போ இதை கமெண்ட்ல எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ F10 கொடுத்து ஃபஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அழகியை ஓப்பன் பண்ணுங்கள். அழகியை ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஃபுல் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எழுத்து எல்லாம் தெரியறதுனால கொஞ்சம் குழம்பும். அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பேக்ட் அப்படிங்கக்கூடிய பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள், குட்டியாக மாறிடும். நீங்கள் இப்போ எனக்கு கமெண்டில் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டைப்பிங் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. நான் லாங்குவேஜில் தமிழ், ஃபாண்ட் என்கோடிங்கில் செந்தமிழ் B, கீபோர்ட் லேஅவுட்டில் பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் இதை வச்சு டைப் பண்ணுறேன், எனக்கு கேள்விக்குறியாக வருது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக சொன்னாதான் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். இந்த செந்தமிழ் Bங்கிறது லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப்புக்கு வச்சு டைப் அடிக்கக்கூடிய ஆப்ஷன். நாம் 7.0 டைப் அடிக்கிறோம்னா இந்த செந்தமிழ் அப்படின்றது பார்த்தீங்களா, STMZH இதை வச்சு டைப் அடித்தா போதும், நமக்கு அந்த கேள்விக்குறி அப்படிங்கிறது வராது. இப்போ பாருங்களேன், நான் டைப் அடிக்கிற திரும்பவும் முருகன் துணை பாருங்க. தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன விஷயம்தான். அதில் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இவ்வளோ தான். இந்த தமிழ் டைப்பிங் மட்டும்தான் இல்லை, நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாலும் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தேவையான பதில் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். ஓகேங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நாம் இப்போ ரூலர்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரூலர்ஸை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஷார்ட்கட்டு Ctrl+R. இப்போ Ctrl+R கொடுத்தா வராது. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ரூலர்ஸ் வரும். ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஆல்பம் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான இந்த ஆல்பம் ஷீட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரி, எதுக்காக இந்த ரூலர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பண்ணக்கூடிய டிசைனிங்கில் பிக்சர்ஸு, டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ணுறத பிரிண்டிங்க்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் இந்த அவுட்ரு சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது நம்மளுடைய பிக்சரோ இல்லை டெக்ஸ்ட்டோ கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரூலர்ஸை நம்ம வச்சு டிசைனிங் பண்ணால் நமக்கு அந்த போர்ஷன் எதுவுமே கட் ஆகாமல் இருக்கும். சரி, இந்த ரூலர்ஸ் ஷார்ட்கட் நம்ம Ctrl+R அப்படிங்கிறத கொடுக்குறோம். நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ தேவையில்லாமல் நான் சில டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நிறைய லைன்ஸ்லாம் இருக்கும். இப்படி நிறைய லைன் இருக்கும்போது நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இதை மறைக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, Ctrl+Lக்கு அடுத்து இருக்கக்கூடிய பட்டன், Ctrl+Lக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறையும். திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரி, இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பில் வியூ போங்க. இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கைட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன லைன்லாம் இருந்துச்சோ எல்லா லைனும் பியூராக க்ளீன் ஆகிடும். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு லைன் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, நீங்களே வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சைடில் ஸ்கேல் காட்டுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வரும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைன்ஸை உள்ளே கொண்டு வச்சுக்கலாம். இல்லை சரியான ஒரு அளவில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூ போங்க, இதில் நியூ கைடு அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நியூ கைடு அப்படிங்கிறத கொடுத்ததும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு இருக்கு. வெர்டிக்கல்ல எனக்கு சென்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 50 போட்டு ஷிஃப்ட் அழுத்தி 5 நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் விழும். என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டான சென்டரில் நமக்கு அந்த லைன் விழும். இதே
திரும்பவும் நீங்கள் வந்து வெர்டிக்கலில் ஒரு லைன் போடணும் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது ஹரிசாண்டல் போடணும். ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிவிட்டு 50 போட்டு பர்சன்டேஜ் கொடுத்து என்டர் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம சைடில் வந்து சில நேரங்களில் நிறைய பேருக்கு இதில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பிக்சல்ஸில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா மில்லிமீட்டர் ஏதாவது ஒன்று மாதிரி இருக்கும். நாம் வந்து அளவுகள் எதில் பயன்படுத்துகிறோம்னா இன்ச்சஸ். இப்போ நான் இந்த அளவுகளை பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் வச்சுருக்கேன். 30 இன்ச்சஸுக்கு 10 இன்ச்சு உயரம். இது வந்து ஒரு 10க்கு 30 ஆல்பம் ஷீட்டு. இந்த ரூலர்ஸை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இன்ச்சஸ்ன்னு மாற்றுறதுக்கு நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, விண்டோவில் போயிட்டு நீங்கள் இன்ஃபோ அப்படிங்கிறத எடுங்க. இந்த இன்ஃபோங்கிறது உங்களுக்கு வரும். இது வந்ததும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேலட் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதில் உங்களுக்கு ரூலர் யூனிட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பிக்சல்னு இருக்கும். பிக்சல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி பிக்சல் தான் காட்டும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இதை கிளிக் பண்ணி இன்ச்சஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்போதுமே நீங்கள் ரூலர்ஸை வந்து கொண்டு வந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு மேலே இருக்க ரூலர்ஸ் அப்படிங்கிறது இன்ச்சஸில் தான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 4 பக்கமும் இந்த லைன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னா, ஆல்ட்டு பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த வி பக்கத்தில் ஒரு கோடு விடும். திரும்ப ஆல்ட்டை கொடுத்தா போயிடும். பாருங்கள், ஆல்ட்டை ஒரு டச் பண்ணும்போது வந்துட்டு போகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட்கட்டில் பண்ண போகிறேன். ஆல்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வி, அதுக்கப்புறம் இந்த நியூ கைடுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, ஆல்ட்டு விஇ. ஆல்ட்டு அழுத்தி பிடிங்க, விஇ கொடுங்க. உங்களுக்கு ஆல்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு விஇ கொடுங்க, அழகாக வரும். இப்போ வெர்டிகலாக 0.5 இன்ச்சஸ் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஆட் ஆயிரும். சென்டர் வரணும்னா நம்ம இதில் 30ல் பாதி என்ன அதை கணக்கு பண்ணணும். 30ல் பாதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 15. அடுத்து இதுக்கு இந்த பக்கம் வைக்கிறதுக்கு 15.5. இந்த 7.0வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவுகளை கால்குலேஷன் எடுத்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த லைன்ஸ்லாம் வந்து வைக்க முடியும். அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஈஸியாக அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு கிளிக்லேயே எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அளவுகளை வைக்க முடியும். இப்போ அளவுகள் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரது, ஸ்கேல் எப்படி கொண்டு வரது, அதை இன்ச்சஸில் எப்படி வைக்கிறது, எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்தோமா. லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரொம்ப எளிமையான முறையில் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து சிசியில் 2023 நான் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா. இப்போ அதே போல் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் இருக்கட்டும்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு பேனர் டிசைனிங். இப்போ இந்த பேனர் டிசைனிங்கில் நம்ம வந்து அவுட்டரில் வந்து பார்டர் வைக்கணும். 4 பக்கமும் இந்த ஸ்கேலுங்கிறத வைக்கணும். இதுக்கு Ctrl+R கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இதுலேயும் அந்த இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இன்ஃபோங்கிறத கொடுத்துட்டு இந்த 3 கோடு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பேனல் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இதில் இன்ச்சஸ் தான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதில் இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த யூனிட் அப்படிங்கிறது இன்ச்சஸ்லேயே வரும். இல்லை நீங்கள் வந்து வேறு ஒர்க்லாம் பண்ணுறீங்க, சென்டிமீட்டரில் தான் வேணும்னா சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், மில்லிமீட்டர் வேணும்னா மில்லிமீட்டர் வச்சுக்கலாம். உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ இதில் 4 பக்கமும் நமக்கு வந்து லைன் வேணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது. வியூ போயிட்டு இதில் கைடு அப்படின்னு இருக்கும். கைடு இதில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ கைடு லேஅவுட் அப்படின்னு இருக்கும். நியூ கைடு லேஅவுட். நார்மலாக நியூ கைடுங்கிறது எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இருக்கும். நியூ கைடு லேஅவுட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ கைடு லேஅவுட் அப்படிங்கிறது நாம் ஒரே கிளிக்கில் நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் லைன் வேணுமோ அதை வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணையும் உங்களுக்கு இந்த மாதிரி கோடுகள் வரும். இப்போ இந்த பேனர் டிசைனிங்கில் 4 பக்கமும் ஒரே அளவாக எனக்கு வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலம் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். நமக்கு காலம்ங்கிறது 1 போதும். கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. இந்த கட்டர் அப்படிங்கிறத 0 கொடுத்துருங்க. இது ஒவ்வொரு டிசைனிங்க்கும் வேறு வேறு மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த மார்ஜின் அப்படின்றத ஒரு கிளிக் பண்ணுங்கள். 4 பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வந்திருக்கும். வந்ததுக்கப்புறமா எவ்வளோ வேணும், 4 பக்கமும் எவ்வளோ வேணும், ஒரே அளவு 0.5 இன்ச்சஸ். அதே போல் 0.5 எனக்கு 4 பக்கமும் 0.5ல ஒரு அளவு வேணும். அழகாக வச்சுட்டோன்னா இந்த கிளியர் எக்ஸிட்டிங் கைட்ஸ் அப்படின்னு இருக்கா, இது எதுக்காகன்னா இதில் ஆல்ரெடி ஏதாட்டும் லைன்லாம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதையுமே நீங்கள் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னா இதில் போயிட்டு சேவ் ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஃப்ளக்ஸ் எடிட்டிங் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன்.
நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா அங்கே பாருங்கள் 4 பக்கமும் நமக்கு தேவையான அளவுங்கிறது வந்துருச்சு. இதே நான் இப்போ இன்னொரு ஃப்ளக்ஸ் வச்சுருக்கேன்னா இந்த ஃப்ளக்ஸுக்கு அந்த அளவு நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வியூ போயிட்டு அந்த நியூ கைடு லேஅவுட் போகிறோம். அதுலேயே நம்மளுக்கு இந்த ஃப்ளக்ஸ் எடிட்டிங்னு இருக்கும், இங்கே இருக்கா, கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், அழகாக அப்ளை ஆகிடும். இல்லை இதோடைய அளவுகள் வந்து நான் மாற்றணும், எனக்கு இந்த அளவு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், கீழே காட்டும். இந்த இடத்துல போயிட்டு 0.3 0.3 0.3 0.3 இப்போ அளவு குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ தான் ஈஸியாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியும். இப்போ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆல்பம் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆல்பம் ஷீட்டில் இந்த லைன்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வியூ போயிட்டு கைடில் போயிட்டு இதில் கிளியர் அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், கிளியர் கைட்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ கிளியர் கைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோமா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆல்பத்துக்கு நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா இதில் வியூ போகிறோம், கைடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நியூ கைட் லேஅவுட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதில் டிஃபால்ட் வச்சுக்கிறோம். டிஃபால்ட் வச்சுட்டு நமக்கு இந்த எண்டு சென்ட்ரு இந்த எண்டு அப்போ 3 கோடு வேணும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அப்படிங்கிறத வச்சா போதும், 2ங்கிறத வச்சா போதும், அழகாக உங்களுக்கு லைன் பிரிஞ்சிடும். சரிங்களா. அதே போல் இந்த கட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது எதுக்கு அப்படின்னு பாருங்க. இதில் ஒரு 5 அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுத்துட்டேன், இருங்க வரேன். இந்த கட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்டராக இருந்து 2 லைன் பிரியும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வச்சுக்கணும். சென்ட்ரு 1 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம், அதாவது புக்கு மடிகிற இடம். சரிங்களா. அடுத்து மார்ஜினை ஆன் பண்ணிவிட்டு மார்ஜினில் 0.5 இது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஒரே கிளிக்கில் நான் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் வேணால் 3 லைன் கூட வச்சுக்கலாம். 3 லைன் என்ன வச்சுக்கலாம், நம்ம 2 நம்மளுக்கு போதும், தாராளமாக போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த அவுட்டர் லைன் கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு அளவாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான அளவுகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு சேவ் ப்ரீசெட் 10க்கு 30 ஆல்பம் லைன் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். அடுத்து நீங்கள் அடுத்து ஒரு லைன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஆல்பம் எடிட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வியூ போங்க, ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுன்னா லைன் வந்து உட்காந்துக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, டிசைன்லாம் இருக்கா. இது எல்லாத்துக்கும் தேவையான லைனை வந்து ஒரே கிளிக்கில் கொண்டு வரணும்னா இந்த கைடுலேயே கீழே பார்த்தீங்கன்னா நியூ கைடு ஃப்ரம் ஷேப்னு இருக்குது. என்னென்ன ஷேப்லாம் இருக்கோ அந்த ஷேப்புக்கெலாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா லைன் கிரியேட் பண்ணுறோம். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைனு அழகாக கிரியேட் பண்ணும். இப்போ இதுக்கும் பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இதை கிளியர் கைடு கொடுத்துட்டு இந்த வியூவில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த நியூ கைடு ஃப்ரம் ஷேப்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நமக்கு ஷேப் லேயர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிவிடும். இப்போ எனக்கு ஷேப் லேயர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, அதில் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து இதுலேயுமே நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்களேன். வியூவில் நியூ கைடில் ஷேப் லேயர். ஷேப் லேயர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஷேப் லேயர். இந்த லேயரில் நீங்கள் இப்போ நான் இதில் ஒரு பாக்ஸ் வரைகிறேன். சரிங்களா. இதில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்குன்னா அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் வரைகிறேன். இப்போ 2 பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு திரும்ப நம்ம லைன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஷேப் லேயர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் வரும். இங்கே பாருங்கள் லைன் வருது பார்த்தீங்களா. இவ்வளோ தான் ஷேப் லேயர் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த மாதிரி நிறைய லைன் இருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் என்ன பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்டை நம்ம மூவ் பண்ண போவோம், இந்த லைன் வந்து இப்படி மூவ் ஆகிடும். இந்த லைன் வந்து மூவ் ஆகாமல் நகராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், வியூவில் போயிட்டு லாக் கைடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். லாக் கைடு இதுக்கு ஷார்ட்கட்டு ஆல்ட்டு கண்ட்ரோலு எல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பட்டன். சரிங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த கைடு லைனை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த லைன் வந்து நமக்கு மூவே ஆகாது. நீங்கள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேறு லைன் வேணுன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும், ஆனால் அந்த லைனை அடுத்து மூவ் பண்ண முடியாது. இது வந்து லாக்கு. சரிங்களா. இவ்வளோ தான். ஒரு டிசைனிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த லைனை வந்து செட் பண்ணுங்கள். அவுட்டரில் லைன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிளியராக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் டிசைனிங்கில் எதுவுமே கட் ஆகாமல் வரும். இல்லை நீங்கள் வந்து இந்த லைனிங் எதுவுமே செட் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து இங்கே தள்ளி இருக்குது, ஒருவேளை இந்த பெல் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கட் அவுட் இது ஒரு பேனர்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டும் போது இது மடங்கிடும், ஒட்டும் போது இது மடங்கிடும். இந்த டிசைனிங் அப்படிங்கிறது மடங்கும். சதீஷ் நண்பர்கள்ன்றதை இப்படி வச்சோம்னா
இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டெக்ஸ்ட்டில் பாதி வந்து மடங்கிடும். சரிங்களா? அதனால் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரூலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப எளிமையாக சிசி வெர்ஷனில் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். 7.0 CS3 அப்படிங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப்லலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான் ரூலர்ஸ் அப்படிங்கிறது, இவ்வளோதான். அந்த இதில் தேவையான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரிக்கு கமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். இங்கிலீஷில் தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அழகாக தமிழில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு தேவையான பதில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,